வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் வியாழக்கிழமை, ஜூலை மாதம் 18ஆம் தேதி, குரோதி வருடம் ஆடி மாதம். ஆடி மாதத்தில் 2ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் கேட்டை, திதி வளர்பிறை, துவாதசி, யோகம் சித்த யோகம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்று கரிநாள். நாளைய விசேஷம், நாளைய தினம் பிரதோஷம். நாளைய விசேஷம் பிரதோஷம். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை, ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. மாலை 4 மணி முதல் 7 மணி வரை. இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம், இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் செவ்வாய் குரு, கடகத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. ஆடி மாதத்தில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எது செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்தை பற்றி ஒரு வீடியோ பேசியிருக்கோம். பார்க்காதவர்கள் பாருங்கள், தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம 24/7 ஜோசியம் பார்த்துட்டு தான் இருக்கோம். யார் வேணாலும் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். ஆன்லைன் சர்வீஸ் உண்டு. அதற்கான கட்டணத்தை நம்ம இன்றைக்கி எளிமையாக பணத்தை கட்டக்கூடிய வசதிகள்லாம் வந்தாச்சு. அது மூலம் பணத்தை கட்டிட்டு நீங்கள் எங்கிட்ட ஜோதிடம் பார்க்கலாம். ஜோதிடம் இல்லாதவர்களுக்கு பிரசன்னம் மூலமாக நம்ம பலன் சொல்லிக்கிட்டு வரோம். ஒரு சிறப்பான பரிகாரங்களும் நம்ம சொல்கிறோம். பரிகாரங்கள் நல்ல தீர்வை கொடுக்குது. பரிகாரங்கள் மூலமாக நம்ம பிரச்சனையை தீர்க்கலாம். பரிகாரம் அப்படிங்கிறது எல்லா ஜோசியரும் சொல்லுவாங்க. நம்மளுடைய பரிகாரங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்மிடமும் ஒரு முறை ஜோதிடம் பார்த்து பாருங்கள். உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கண்டிப்பாக உண்டு. திருமண பொருத்தம் பார்த்து கொடுத்துட்டு வரோம். திருமண பொருத்தம், அதே மாதிரி சுப காரியங்களுக்கு நாள் கொடுக்குறோம். திருமணம், உபநயனம், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களுக்கு நாள் கொடுக்குறோம். நம்மளை தொடர்பு கொள்ளலாம். சென்னை அடையாறில் இருக்கேன் நான். நேரடியாகவும் வரலாம், ஆன்லைன் மூலமாகவும் சர்வீஸ் உண்டு. இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். முழுமையாக சந்திராஷ்டமம். இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். கவனமாக இருப்பதே சிறப்பு. ஆனாலும் சந்திரன் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் 2ஆம் இடத்திலிருந்து குரு செவ்வாயின் பார்வை சந்திரனுக்கு கிடைப்பதால் விபரீத ராஜயோகம் ஏற்படும். வருமானம் வரும், நிறைய காசு வரும். ஆனால் எச்சரிக்கையாக இருக்கணும். வர்ற காசு கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையாளணும். காசு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம் இன்று. ரிஷபராசிக்காரர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்கள் நிறுவனத்திற்கு புதிய நபர்கள், புதிய வாடிக்கையாளர்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக வெளியூர் சென்று வருவதற்கு வாய்ப்பு ஏற்படும். உங்கள் தொழில் விஷயமாகவோ இல்லை உங்கள் உத்தியோகம் விஷயமாகவோ சில மீட்டிங்காக சில இடம் போயிட்டு வர மாதிரி சூழ்நிலை ஏற்படும். அங்கே புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அவர்களால் நட்பு ஏற்பட்டு அதனால் நன்மையும் ஏற்படும். நல்ல நாள் இது. மிதுன ராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான். வரவு நிறையா இருக்கும், செலவுகளும் நிறையா இருக்கும். வருமானம் நல்லா வரும், செலவுகளும் நல்லா இருக்கும். இப்போது அதனால் செலவுகளை கட்டுப்படுத்துனீங்கன்னா வருமானம் குறைஞ்சிரும். வருமானம் வருவது வந்துகிட்டே இருக்கட்டும், செலவுகள் பார்த்து செஞ்சுக்கலாம். அதனால் நீங்கள் செலவை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா வருமானம் நின்றோம். அந்த மாதிரி தான் இப்போ இருக்குது கிரகமைப்பு. இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். சிறப்பான நாள். கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள்.
உங்கள் ராசிக்குள் 2 சுபகிரகங்கள், 2 கூடிய சூரியனும் ராசிக்குள். ராசி அதிபதி நீச்சம் பெற்றாலும் குரு செவ்வாயின் பார்வை கஜகேசரி யோகம் ஏற்பட்டிருக்கு. சந்திர மங்கள யோகம் ஏற்பட்டிருக்கு. சிறப்பான நாள், நல்ல நாள். பதவி உயர்வு கிடைக்கும். இப்போது விரும்பிய இடத்திற்கு இடம் மாற்றம் ஏற்படும். நீங்கள் உங்களுடைய தொழிலோ உத்தியோகமோ இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் கூடி வரும். சிறப்பான நாள் இது. சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ யோகமான நேரம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணத்திற்கான நேரம் வந்தாச்சு. ஆடி மாதமாக இருந்தாலும் திருமணம், பேச்சுவார்த்தை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடத்தலாம். ஆடி முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாணம் வச்சுக்கலாம். திருமணம் ஆன தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். இல்லறம் நல்லறமாக இருக்கும். யோகம் நிறைந்த நல்ல நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகம் நிறைந்த நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராசி அதிபதியுடன் சுக்கிரன், சூரியன் இருப்பது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன். சந்திரனுக்கு 3ஆம் இடம் ஒரு சிறப்பான இடம். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகிற நேரம் இது. கன்னி ராசிக்காரங்களுக்கு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். நேற்றுக்கு இன்றைக்கெல்லாம் கிரகநிலை ஒரே நிலை தான். இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நாள். தொழில் நல்லா நடக்கும். உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. உங்களுடைய பெற்றோர்களின் ஆதரவு உண்டு. தாய் தந்தையின் அரவணைப்பு, ஆதரவு உண்டு. அவர்கள் வழி சொத்துக்கள் கிடைக்கும். ஏதாவது பிரச்சனைகள், வெள்ளங்கள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய நேரங்கள். வழக்கு வியாஜ்யங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். கோயில் விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். யோகம் நிறைந்த நல்ல நாள். துலா ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய், குரு அமர்ந்து ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை பார்க்கக்கூடிய அமைப்பு. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், தனஸ்தானம். இப்போ பண வரவு இன்றைக்கி நல்லாயிருக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இன்றைக்கி பேச்சுவார்த்தை நடத்தப்படும். குடும்பத்தில் சுப விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும். சிறப்பான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். 10 சூரியன் 9ஆம் இடத்தில் ஒரு கேந்திராதிபதி திரிகோணம் ஏறினால் அது நல்லது. 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். 10 கிரகம் சூரியன். சூரியன் இப்போது 9ஆம் இடத்தில் இருக்கார், லாபஸ்தானாதிபதியோட. அது ஒரு விதமான யோகம். பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் ராசிக்குள் பாக்யஸ்தானத்தில் 7 கிரகம். 7ஆம் இடத்தில் குரு செவ்வாய், உங்களுடைய சந்திரன், பாக்யாதிபதி சந்திரன், ராசியை கிடக்கக்கூடிய சந்திரனை பார்க்கிறார்கள். இதெல்லாம் நல்ல கிரக அமைப்பு. இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஓஹோன்னு இருக்குது. நீங்கள் டாப்புக்கு போகிற நேரம் இது. அப்படி ஒரு நல்ல அமைப்புகள் நிறைந்த நல்ல நாள். 7ஆம் இடத்தில் இருந்து குரு உங்கள் ராசியை பார்க்கிறார். குரு சந்திரனை பார்க்கிறார். சந்திரமங்கல யோகம், குருமங்கல யோகம், கஜகேசரி யோகம், இப்படி பல யோகங்கள் நிறைந்த ஒரு நாள். உங்களுக்கு இப்போது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய வயது, தகுதி, இருக்கும் இடம், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய நாள். கொஞ்சம் முயற்சித்தாலும் வெற்றி கிடைக்கும். தந்தை சார்ந்த விஷயங்களில் சில அனுகூலங்களை பார்க்கலாம். தந்தை வழி உறவினர்கள் மூலமாகவோ அல்லது உங்கள் பூர்வீக சொத்துக்கள் மூலமோ சில அனுகூலங்களை பார்க்கலாம். நல்ல நாள் இது. தனுசு ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் 2 கிரகங்கள், 8ஆம் இடத்தில் 3 கிரகங்கள். இது கொஞ்சம் இந்த மாதிரி கிரகங்கள் 6, 8லேயே 5 கிரகங்கள் உட்காந்தாச்சு. அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நிலை தான். இருந்தபோதும் அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் 12ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றது ஒரு விதத்தில் யோகம். இது ஒரு ராஜ யோகம். இது நினைத்த காரியங்கள் எல்லாமே ஈஸியாக நடக்கும். உங்கள் காரியங்கள் எல்லாமே சுமூகமாக முடியக்கூடிய நேரம். அதாவது நம்மளுடைய முயற்சிகள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில விஷயங்களை ஒரு முறைக்கு 10 முறை செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்காது. இப்போ நீங்கள் சின்ன துரும்ப கிள்ளி போட்டாலும் அது வளர்ச்சி பெறும். நல்ல நாள் இது. மகர ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன். 7ஆம் இடத்தில் இருக்கும்போது திருமணம் நடக்கும். திருமண விஷயங்களுக்கான முயற்சிகள் கை கொடுக்கும். ஆடி மாதமாக இருந்தாலும் பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஜாதகம் பரிவர்த்தனை பண்ணலாம். ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காட்டலாம். வரன் பார்ப்பதற்கு, பொருத்தம் பார்ப்பதற்கு. அதற்கான சகல விஷயங்களும் காரியங்கள் ஜெயமாகக்கூடிய ஒரு நாள். பிஸ்னஸ் விஷயமாக நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி அடையும்.
தொழில் நிமித்தமான முயற்சிகள், நண்பர்கள் மூலம் சில ஆதாயமும் பெறக்கூடிய நேரம். நல்ல நாள் இது. கும்பராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நேரம். விவசாயிகளுக்கு இப்போ அமோகமான நேரம் இது. ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிம்பாங்க. இப்போ இந்த ஆடி மாதம் நீங்கள் என்ன விதை விதைத்தாலும் அதில் அமோகமான விளைச்சலை பெற முடியும், அபரிவிதமான லாபத்தை பெற முடியும். ரியல் எஸ்டேட், பூமியை நம்பி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், அது விவசாயிகளாக இருக்கலாம் அல்லது ரியல் எஸ்டேட்காரங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி மண்ணுக்கடியில் இருந்து நிலத்தடி நீர், கனிமங்கள் இந்த மாதிரி எடுக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் இப்போது யோகங்கள் பன்மடங்கு உண்டு, லாபங்கள் பன்மடங்கு உண்டு. நல்ல நாள் இது. மீனராசிக்காரர்களுக்கு 5க்குடைய கிரகம் இப்போ 9ஆம் இடத்தில் இருக்கார். 9ஆம் இடத்திலிருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். இது ஒரு பெரிய யோகம். இது 5க்குடைய கிரகத்திற்கு குரு பார்வை. 5ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் அமர்ந்திருப்பது ஒரு யோகம். 4க்குடைய கிரகம் புதன் 5ஆம் இடத்தில் இருப்பதால் உங்கள் குழந்தைங்க இப்போ நல்லா படிப்பாங்க. புதன் புத்திகாரகன் புத்தி ஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் குழந்தைகளை இப்போ நல்லா படிக்க வைப்பார். அவர்களுடைய வளர்ச்சி முன்னேற்றத்தை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. கணக்கு, ஆடிட்டிங், சிஏ இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல வளர்ச்சி பெறுவார்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு இது ஒரு நல்ல நேரம். உங்களால் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆதாயம், பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல நேரம். இது ஒரு யோகமான நாள்.